எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேக்கிங் வெப் சர்வர்ஸ். வெப் சர்வர்னால் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு இணையதளத்தில் ஒரு வலைப்பக்கத்தை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், வெப் பேஜ். அந்த வெப் பேஜ் எங்கேருந்து வருது அப்படின்னா, அது ஒரு கணினியிலிருந்து தான் வருது. அந்த கணினி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அது 24 மணி நேரம் செயல்படுற மாதிரியும் அதிவேக இணையதளம் அதில் கொடுத்துருப்பாங்க. அதை டேட்டா சென்டர் அப்படின்னும் அழைப்பாங்க. நம்மளும் அந்த மாதிரி கணினியை வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்மளால் அதுக்கு நிறைய செலவு பண்ண முடியாதுன்னு நம்ம அதுலேருந்து கொஞ்சம் இடத்த மட்டும் வாங்கிப்போம், வாடகைக்கு எடுத்துப்போம். இப்போ அதை தான் சர்வர்னு சொல்லுவாங்க. அந்த கணினியை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பேஜ் இருக்கிற சர்வர் தான் வெப் சர்வர். அந்த வலைப்பக்க கணினி இருக்குது இல்லைங்களா, அதுக்கான தாக்குதல்கள் எப்படி நடக்குது அப்படின்றதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குற வலைப்பக்கம் இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு என்ன தருதுன்னு நமக்கு வேண்டிய தகவல் தருது. இப்போது நம்ம பார்க்குற வலைப்பக்கம் ஒரு கல்லூரியினுடையது அப்படின்னா, அந்த கல்லூரி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, அந்த கல்லூரியில் என்னென்ன பயிற்சிகள் தராங்க, அந்த கல்லூரியினுடைய தொடர்பு எண்கள் என்னென்ன, இந்த மாதிரி அந்த கல்லூரியினுடைய விலாசம் என்ன, அதனுடைய மொத்த தகவலும் பார்த்திங்கன்னா அதான் தேவையான தகவல்கள்லாம் அங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வலைப்பக்கம் ஏதோ ஒரு கணினியிலிருந்து தான் இயங்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லைங்களா. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கணினியை தாக்கி அந்த வலைப்பக்கத்துக்குள்ளே ஊடுருவி அந்த வலைப்பக்கத்தில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது தகவலை மாற்றி வச்சுருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த வலைப்பக்கத்தை தகர்த்துருவாங்க. சரிங்களா? டீஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? யாருக்குமே அந்த வலைப்பக்கம் தெரியாத மாதிரி மறைச்சி வச்சுருவாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. இன்னொன்று, அந்த வலைப்பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க, ஒரு மாயையை உருவாக்குவாங்க. இதெல்லாம் தான் என்னென்னா வலைப்பக்க தாக்குதலில் வரும். சரிங்களா? அந்த வலைப்பக்கம் தாக்குறது தான் இந்த பகுதி, வலைப்பக்க கணினி தாக்குதல். சரிங்களா? ஹேக்கிங் வெப் சர்வர்ஸ். இதை தாக்கிறதுக்கு என்னெல்லாம் முறை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, டாஸ் அப்படின்ற முறையும், டிடாஸ் அப்படின்ற முறை, அப்புறம் டிஎன்எஸ் ஹேக்கிங் அப்படின்ற முறையும், இல்லைனா டிஎன்எஸ் ஹைஜாக்கிங் சொல்லலாம். மேன் இன் மிடில் அட்டாக். சரிங்களா? அதாவது இரு மனிதர்களுக்கு நடுவில் நடக்கும் தாக்குதல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்புறம் இது போன்ற இன்னும் தாக்குதல்கள் சிலதெல்லாம் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தாக்குதல்கள் தான் இங்கே நடக்கும். சரிங்களா? சரி, அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.